ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சிமர்னா சபைக்கு சொல்லும் பொழுது ஆவியானவர் இதை சொல்லுகிறார், நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிசாசினால் உண்டாகிற சோதனைகள் உண்டு. அவையில் எல்லாவற்றையும் சகித்து நீ ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, பாடுகளுக்கு அப்பார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஜீவ கிரீடம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து செல்லும் பொழுது வனாந்தரத்தினுடைய பாடுகளை தான் பார்த்தார்கள், நெருக்கங்களை தான் பார்த்தார்கள். ஆனால் அதை கடந்த பின்பு வைக்கப்பட்டிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அவருடைய கண்களில் படவில்லை, அவருடைய நினைவுகள் வரவில்லை. எகிப்தை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நாமும் நம்முடைய உலகத்திலே நெருக்குகிற அந்த பாடுகளை பார்ப்போம் என்று சொன்னால் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை இறந்து விடுவோம். பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் இந்த பாடுகளின் மத்தியிலும் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இம்மைக்கு பிறகு பரலோக வாழ்க்கை, அது ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை, ஜீவ கிரீடம் உண்டு என்று அந்த நம்பிக்கையோடு இருப்போம் என்று சொன்னால் இக்காலத்து பாடுகள், நாம் கடந்து போகிற பாடுகள் நம்மை பாதிக்கவும் முடியாது. நாம் அதை எளிதில் ஜெயித்து விடலாம். இன்னும் அதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது அங்கு பிலதெல்பியா சபைக்கு தூதனுக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உனக்கென்று கொடுக்கப்பட்ட கிரீடத்தை நீர் பாதுகாத்துக்கொள், வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி அதை காத்துக்கொள்ள சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இம்மையிலே படுகிற பாடுகள், பிரயாசங்கள் ஆண்டவருக்காய் உண்மையாக நிற்கிறதை பார்த்து அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பாடுகளை பார்த்து பின்வாங்கி விடுகிறீர்களோ, சோர்ந்து போய் விட்டீர்களோ, அல்லது என்ன செய்வது, வாழ்க்கை முழுவதும் இப்படி ஆகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, தைரியமாக எதை குறித்தும் பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருந்து ஒரு நாள் வரும், எல்லாவற்றிலும் நமக்கு பிரதிபலனை கொடுப்பார். ரோம அரசின் ஆளுகையில் இருக்கும் பொழுது 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது இயேசுவை குறித்து எங்கும் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு நெருக்கமான ஒரு காலகட்டம். ரோம அரசு அந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்து வந்திருந்த சூழ்நிலையிலே அப்போ என்ன நடந்தது? இவர்கள் 40 பேரும் உறுதியாக இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி நின்று விட்டார்கள். கொடுக்கப்பட்ட தண்டனை கொஞ்சம் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் நல்ல பனி உறைந்த பகுதியிலே வஸ்திரங்களை கலற்றி கை கால்களை கட்டி அந்த பனிக்கட்டியில போட்டு விட்டார். அப்படி மறிக்கட்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு தலைவனை பொறுப்பு கொடுத்து இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை நிறைவேற்றுவா என்று சொல்லும் பொழுது அவன் அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் விறகை போட்டு அதில் குளிர் காய்ந்துக்கும் அவன் சொல்லுகிறான், யாருக்காவது இயேசு வேண்டாம் என்று சொல்லும் மறுதளித்தால் உங்களை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். நீங்கள் சுதந்திரமா உங்கள் வீட்டில் போய் குடும்பத்தோடு வாழ முடியும். இயேசுதான் வேண்டும் என்று சொன்னால் இந்த குளிரில் இப்படி நீங்கள் சாகத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறான். குளிர் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ரத்த ஓட்டம் இந்த 40 பேருக்கும் குறைந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது? ஆனாலும் சகித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒருவன் இல்லை, இயேசு வேண்டாம் என்று மறுதளித்து விட்டு அவன் எழுந்து போய்விட்டான். அவனை அனுப்பி வைத்து விட்டான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவர்கள் சாகிற தருணம் வரும் பொழுது இந்த குறிப்பிட்ட தலைவன் பார்க்கிற உளவு வைராக்கியமாய் ஆண்டவருக்கு நிற்கிறாங்களே, இதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லி இவனை யோசிக்கிறான். உயிருக்கு பயப்படாமல் துணிந்து உறுதியா இருக்கிறதை பார்த்தவனை ஆச்சரியப்படும் பொழுது திடீரென்று வானத்தில் ஒரு வெளிச்சம், தேவதூதர்கள் 40 பேர் இறங்கி வருகிறதை அவன் பார்க்கிறான். அவருடைய கைகளில் நல்ல வெண்ணாடை, அந்த கிரீடங்கள் இருக்கிறதை பார்க்கும் பொழுது அதிசயித்து நிற்கிறான். ஓ, இந்த ரகசியம் இருக்கிறது, இதனால்தான் கிறிஸ்துவுக்காக இவ்வளவு வைராக்கியம் அவர்கள் இருக்கிறார்களோ என்று சொல்லி 40 பேர்ல இப்ப 39 பேர் தான் இருக்கிறார். 39 அந்த தேவதூதர்கள் சந்தோஷமா அந்த கிரீடத்தை கீழே கொண்டு வருகிறார். இவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிற நேரம் அவர்கள் தலைகளில் அப்படி வைக்கப்படுகிற அந்த காட்சியை பார்க்கிறான். ஒரு தேவதூதன் மட்டும் அப்படியே நின்று விட்டான். ஏன்? ஒருவன் கடந்து போய்விட்டான், மறுதளித்து போய்விட்டான். அவன் அப்படி சோகமா நிற்கும் பொழுது உடனே இந்த தலைவன், இந்த கிரீடம் எனக்கு வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன் வஸ்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு இயேசு எனக்கு வேண்டும் என்று அவனும் போய் அந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ரத்த சாட்சியை மறிக்க ஒப்பு கொடுத்தானாம். இது நடந்த ஒரு சம்பவம். யோசித்து பாருங்கள். பாடுகள் உண்டு, ஆனால் பாடுகளுக்கு பின்பு பிரதிபலன் உண்டு. அதற்கான பயன்களை, பிரதிபலனை, நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அதை மறந்துவிட வேண்டாம். அதை நாம் நினைக்கும் பொழுது, அதை முன்பாக வைக்கும் பொழுது, அதை நாம் விசுவாச கண்களிலே பார்க்கும் பொழுது பாடுகளை சகிக்க முடியும்.
நமக்கென்று வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள முடியும். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. பாடுகள் வரும்பொழுது பதற்றப்படுகிறோம், அநேகர் பாதை மாறி விடுகிறோம், அநேக நேரத்திலே சூழ்நிலைகளை பார்த்து பின்வாங்கி மறுதளித்து விடுகிறோம். அப்படி அல்ல, எந்த பாடுகளானாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்களானாலும் சரி, நாங்கள் தொய்ந்து விடாமல், துவண்டு விடாமல், பின்வாங்கி விடாமல், உறுதியாய் அழைப்பிலே நின்று பின்பற்றி எங்கள் ஓட்டத்தை முடிக்க நீர் உதவி செய்வீராக. எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த மென்மையான ஆசீர்வாதத்தை, அந்த மறுமையின் வாழ்விலை பெற்றுக் கொள்ளதை நாங்கள் இழந்து விடாதபடி அதை குறித்து கவனமாயிருக்க உதவி செய்வது. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு தைரியப்படுத்துங்க. மக்காய் தொடர்ந்து நிற்கட்டும். உண்மையாக இருந்து இன்னைக்கு நன்மை உண்டாகவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னால், உண்மையாக இருக்கிற மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் சொன்னது போல இம்மையிலும் நீர் கூட இருப்பதை காண்பித்து மறுமையில் அந்த மகிமையின் வாழ்க்கைக்கு பாத்திரவான்களை மாற்றுகிறதையும் நீர் காண்பிப்பீராக. துதி கனமயம் எல்லாவற்றுக்கு செலுத்துகிறேன் என் பெரிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எந்த சூழலை குறித்து பயப்பட வேண்டாம். கடைசி வரை மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். இருப்போம் என்று சொன்னால் நீதியின் கிரீடம், ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அதை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.